Hi guys, welcome to Mac India EV. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா ரிலாக்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே இது தெரியாத ஒரு விஷயமாகவே இருக்கும். சார்ஜிங் ஸ்டேஷன் நம்ம சென்னையில் இருக்கா? ஏன்னா பெங்களூரில் தான் நிறைய சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். சென்னையில் இருக்கா? ஏன்னா நிறைய பேர் நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கியிருக்காங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், எலக்ட்ரிக் லோட் ஆட்டோ, அப்புறம் நிறைய கார்ஸ் தான் இப்போ நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எலக்ட்ரிக் கார்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெயினாக இந்த ரிலாக்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார்ஸ்க்கும் எலக்ட்ரிக் லோட் ஆட்டோக்கும் இவங்க இந்த சார்ஜிங் ஸ்டேஷனை கொண்டு வந்திருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது இந்த மாதிரி ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கா இல்லையா அப்படின்றது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சார்ஜிங் ஸ்டேஷன் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் வீட்டிலே சார்ஜ் பண்ணி கிளம்பும்போது சம்டைம்ஸ் கம்மி சார்ஜ்லேயே டைம் ஆகுதுன்னு சொல்லி கிளம்புவாங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ டாடா நெக்ஸான், எம்ஜி, ஸோ அந்த மாதிரி நிறைய எலக்ட்ரிக் கார்ஸ் நம்ம சென்னையில் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஸோ சென்னை இல்லாமல் தமிழ்நாட்டில் நிறைய பேரும் வச்சுருக்காங்க. ஸோ அதர் ஸ்டேட்ஸில் எல்லாருமே இப்போ நிறைய டெவலப் ஆகிட்டே வர்றதுனால ஸோ சார்ஜிங் ஸ்டேஷன் கொண்டு வரணும் அப்படின்ற காரணத்தில் ரிலாக்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷனை கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியுமான்னு என்னன்னு தெரியல. சென்னையை பொறுத்த வரைக்கும் கிண்டியில் தான் மெயின் சார்ஜிங் ஸ்டேஷனோட ஹப்பே இருக்குது. ஸோ மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸே சென்னையில் தான் இருக்குது. ஸோ எங்கே இருக்குன்னா கிண்டி கிரேட் சதர்ன் ட்ரங்க் ரோட் கிண்டி. ஸோ அங்கே தான் இவங்க வச்சுருக்காங்க. கெத்திப்பறை பிரிட்ஜ் ஏறுறதுக்கு முன்னாடியே இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் வந்துடுது. ஸோ நான் அங்கே தான் வீடியோ எடுத்தேன் சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்றது. ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு அவசரமாக இருந்தால் கூட நீங்கள் ஏதோ தெரியாமல் சார்ஜ் போடாமல் கிளம்பிட்டிங்கன்னா கூட கவலைப்பட வேணாம். சென்னையில் கிண்டியில் இருக்குது. அதே போல் சென்னையில் இன்னொரு இடத்துலையுமே இருக்குது, மேடாவாக்கத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக சார்ஜ் போட்டுக்கலாம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நிறைய இடத்துலையுமே வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த லாங் ட்ரிப்லாம் போவாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்காகவுமே இதை வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இவங்க கொண்டு வந்திருக்குது ரிலாக்ஸு. ஸோ எங்கெங்கே இருக்குன்றது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வேலூர் பள்ளிக்கொண்டாவில் இருக்குது, அப்புறம் ஆம்பூரில் இருக்குது, ஏலகிரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, திண்டிவனமில் இருக்குது, ஈரோடு பெருந்துறையில் இருக்குது, ராசிபுரமில் இருக்குது, நாமக்கல்லில் இருக்குது, மதுரை, ராமேஸ்வரம். ஸோ இங்கெல்லாம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், அதாவது சென்னை தவிர்த்து தமிழ்நாட்டில் இங்கெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது லாங் ட்ரிப் போகிறதா இருந்தால் கூட கவலைப்பட வேணாம். இந்த லொக்கேஷன்லலாம் உங்களுக்கான சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக சார்ஜ் போட்டு போகலாம். ஸோ அதர் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேரளா போகிறீங்கன்னா கூட கேரளாவில் 2 இருக்குது. அதேமாதிரி விசாகப்பட்டினத்தில் 1 இருக்குது. திருப்பதிக்கு போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் அப்படியே சென்னையில் இல்லை வீட்டிலேருந்து கிளம்பும்போது சார்ஜ் போட்டுட்டு திருப்பதிக்கு போயிட்டு கூட நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கான வசதியான இடத்துல தான் வச்சுருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அப்கமிங் நிறைய இடத்துல வரப்போகுது. ஸோ எங்கெங்கே வரப்போகுது இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, வேப்பூர், சமயபுரம், திருநெல்வேலி, நாகர்கோவில், இங்கெல்லாம் அப்கமிங்கில் வரப்போகுது. ஸோ நல்லாவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இது. அப்புறம் அதே போல் இதெல்லாம் நான் எங்கே இருக்குது, எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்றது நீங்கள் பயப்படவே தேவையில்ல. ரிலாக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அந்த ஆப் யார் வேணாலும் சார்ஜ் பண்ணலாம். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அந்த ரிலாக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க, எலக்ட்ரிக் கார் ஆர் லோட் ஆட்டோ வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அந்த ப்ளே ஸ்டோர் ஆப்பில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அந்த ரிலாக்ஸ் ஆப்புக்குள்ளே போன பிறகு உங்களுக்கான மேப்ஸ்லாம் காட்டும். அதாவது எங்கெல்லாம் சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குதுன்னு அந்த மேப்பில் காட்டும். ஸோ உங்கள் நியர்பையில் சார்ஜிங் ஸ்டேஷன் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் உங்கள் ஷெடியூலில் ஏற்படுத்தி நீங்கள் அங்கே போய் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ அந்த ஆப்லேயே இங்கே இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, நீங்கள் பெட்ரோல் மாதிரி நம்ம அந்த இடத்துல போயிட்டு தான் சார்ஜ் அதாவது காசு பே பண்ணணுமா அப்படின்னு இல்லை, எல்லாமே டிஜிட்டல் தான். ஸோ நீங்கள் மொபைல்லே சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு புக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே சார்ஜ் போட்ட பிறகு அதிலே மொபைல்லே அந்த ஆப்லேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதிலே உங்களுக்கான சார்ஜுக்கான காஸ்ட் அதிலே மென்ஷன் ஆகிடும். ஸோ அந்த மென்ஷன் ஆன காஸ்ட் தான் உங்களால் பே பண்ண முடியும். அதுதான் நீங்கள் பே பண்ணிப்பீங்க. ஸோ அங்கே போய் பே பண்ணணும்னு அவசியமும் இல்லை. அப்புறம் என்னடா இவன் இது வெறும் எலக்ட்ரிக் காருக்கும் லோட் ஆட்டோ, அதாவது எலக்ட்ரிக் லோட் ஆட்டோக்கு மட்டும் சார்ஜிங் ஸ்டேஷன் சொல்கிறானே, எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்குலாம் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய இடத்துல சிங்கிள் அதாவது வேறு கம்பெனியில் வேறு நேமில் ஓன் சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் வச்சுருக்காங்க. ஸோ கவலைப்பட வேணாம். ஸோ நிறைய ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அதுக்கான வீடியோவும் நான் அப்கமிங்கில் கொடுக்குறேன். இதை தெரிஞ்சுக்கோங்க. ரிலாக்ஸுன்றது ஒரு
சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் தாராளமாக சார்ஜ் போட்டுக்கலாம், கவலைப்பட வேணாம். நீங்கள் வந்து வெறும் அந்த ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, எந்த லொக்கேஷனுக்கு போகணும் எங்கே இருக்குன்றது அது ஆப்லேயே தெரிஞ்சுக்க முடியும் உங்களால். ஸோ அதிலே வந்து நீங்கள் பேவும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ, இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேஸ் பண்ணி ஏதாவது அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேக் இந்தியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys, see you in the next video. Bye.